பண்ருட்டி என்றாலே உலக புகழ்பெற்ற ஊர். பண்ருட்டி பலாப்பழம், பண்ருட்டி முந்திரி, பண்ருட்டியில் விரட்டானேஸ்வரர் கோவில், பண்ருட்டி ராமச்சந்திரன். இப்படி பண்ருட்டி என்றாலே உலக புகழ்பெற்ற இந்த மண்ணில் இந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற எழுச்சியுள்ள என்னுடைய தம்பிகளே, என்னுடைய அண்ணன்களே, என்னுடைய சகோதரிகளே, என்னுடைய தாய்மார்களே, என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, பொதுமக்களே, இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். விவசாய குடும்பத்திலே பிறந்து அவரும் ஒரு விவசாயி. இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக கடந்த 30 ஆண்டு காலம் உழைத்து இந்த மாவட்டத்திற்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றி மிக எளிமையானவர், அமைதியானவர். அவருக்கு ரவுடிசம்னா என்னன்னு தெரியாது, கட்ட பஞ்சாயத்துனா என்னன்னு தெரியாது, வழிப்பறினா என்னன்னு தெரியாது. மிக எளிமையானவர், அமைதியானவர். அப்படிப்பட்ட ஒரு விவசாயி இன்று உங்கள் முன் நின்று கொண்டு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களை நீங்கள் எல்லோரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகிறது இதை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முருகன் அவர்கள், ஜானகி ராமன் அவர்கள், கந்தன் அவர்கள், கனகராஜ் அவர்கள், அர்ஜுனன் அவர்கள், சிவராமன் அவர்கள், பெருமாள் ராஜா, பாண்டு, சரளா மோகன், ராஜேந்திரன், கோவிந்தன், பாலு, ஸ்ரீதர், சம்பத்குமார், செல்வம், பிசி மகேஷ், பாட்டாளி மக்கள் கட்சியின் நம்முடைய மாநில வன்னிய சங்கத்தின் தலைவர் அண்ணன் பூத்த அருள்மொழி அவர்களும், விருதை வல்லல் மரியாதைக்குரிய மருத்துவர் ஆர் கோவிந்தசாமி அவர்களும், மாநில துணை பொதுச் செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் அவர்களும், ரவிச்சந்திரன் அவர்கள், பழ தாமரை கண்ணன் அவர்கள், தர்மலிங்கம் அவர்கள், சண்முகம் அவர்கள், கணபதி அவர்கள், நந்தல் அவர்கள், ராஜசேகர் அவர்கள், வேலாயுதம், ஆனந்த், பன்னீர்செல்வம், பாலு, முத்துக்குமார், பிரேம்குமார், செந்தாமரை கண்ணன், ஹரிராமன், அறிவழகன், வினோத், தமிழ், பன்னீர், வடிவேல், ஐயனார், ராஜா, சேது, சதாசிவம், மோகன், ஐயப்பன், சுரேஷ், செல்வம், பிரவீன், பாலாஜி, கோவிந்தசாமி, மாணிக்கம், பாரதிய ஜனதா கட்சியின் கோரியலூர் மணிகண்டன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நெடுஞ்செழியன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, இங்கே திரளாக வருகை வந்து எழுச்சியோடு, வேகத்தோடு, வீரத்தோடு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகளே, என்னுடைய அண்ணன்களே, என்னுடைய சகோதரர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பரிவார வழக்கங்கள். நான் சொன்னது போன்று பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு நம் கூட்டணியிலே நல்ல ஒரு வேட்பாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். அமைதியானவர், எளிமையானவர், ஒரு விவசாயி, எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டார், பணிவானவர், உங்களை தேடி வருவார், மிக இயல்பானவர், ஒரு விவசாயி. அவருக்கு நம்முடைய சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு மீண்டும் உங்களை பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு சொல்வதில்
நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த தொகுதியில் நம்முடைய கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் ஒரு விவசாயி, எளிமையானவர், உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் மாவட்ட செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். உங்களை எல்லாம் அவருக்கு தெரியும், நல்லா தெரியும். நம்ம கூட்டணியில, எதிரணி கூட்டணியில இருக்கிற வேட்பாளர், அவரை பத்தி நான் உங்களுக்கு அதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரவுடி, ஒரு பொறுக்கி, வழிபறி பண்றேன், கொலை, கொள்ள, கற்பழிப்பு இதெல்லாம் பண்றேன். ஒரு பொறுக்கி திமுக கூட்டணியில வேட்பாளர். நான் அவன் பேரை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா டகில் டகில் சொன்னாலே தெரியும் அவன் தான் அர்த்தம். எங்க கட்சியில டகில்னா யாருன்னா இவன் தான், திமுக வேட்பாளர். இப்படிப்பட்ட ஒருத்தன் திமுக கூட்டணியில இங்க போட்டியிடலாம். அதாவது இதுவரைக்கும் நான் ரொம்ப நாகரிகமாக நான் அரசியல் நடத்திட்டு வரல. நான் நாகரிகமாக நான் பேசுவேன். யாரை பத்தி நான் தப்பா பேச மாட்டேன். யாரை பத்தி நான் ஒருமையில பேச மாட்டேன். யாரை பத்தி இது வரைக்கும் நான் அவன் இவன் கூட பேசுறது கிடையாது. ஆனால் இன்று பேசுகின்ற அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. நான் முதல்ல உங்ககிட்ட எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்கணும். ஏன் மன்னிப்பு கேட்கணும்னா, இந்த டகுல வளர்த்து இவனை எம்எல்ஏ ஆக்கி, இவனை மாவட்ட செயலாளர் ஆக்கி, கட்சியில இணை பொதுச் செயலாளர் ஆக்கினவன் நான். அப்படிப்பட்ட ஒருத்தவனை இந்த அளவுக்கு இவ்வளவு பொறுப்புகள் கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி, மாவட்ட செயலாளர் ஆக்கி, மாநில துணை பொதுச் செயலாளர் ஆக்கி, கட்சியில உயர்ந்த பதவி இணை பொதுச் செயலாளர் ஆக்குறதுக்கு உங்களை எல்லாருக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அதுவும் வணங்கி நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சுக்கீங்க. இப்படி ஒரு பொறுக்கிய உருவாக்குறதுல அதுல என் பங்கும் கொஞ்சம் இருக்குது. அதனாலதான் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். அந்த தப்பு நான் பண்ணிட்டேன். அதை திருத்துவதற்காக நான் இங்க வந்திருக்கிறேன். தயவு செய்து அந்த பொறுக்கிய உங்களுடைய எம்எல்ஏ தேர்வு செய்யாதீங்க. அது மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 234 சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு மோசமான சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் இவன் தான், இந்த டகில் தான். அதாவது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் வர வேணும், அதை விட யார் வரக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணணும். நீங்க இருக்கிற வியாபாரி கிட்ட எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். உங்க வியாபாரம் நல்லா அமைதியா நடக்கணும். உங்க வீட்டு பெண்கள் எல்லாம் நல்லா நிம்மதியா இருக்கணும். இந்த நகரம் நல்லா வளம் பெறணும். அப்படின்னா நம்முடைய தொரத்தூர் ராஜேந்திரனை இரட்டை இலட்சணத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். தப்பி தவறி நீங்க திமுக சின்னத்தில் நீங்க வாக்களிச்சீங்கன்னா அவ்வளவுதான். இங்க அமைதி எல்லாம் போயிடும். இந்த நகர மத்தியில் இந்த தொகுதியுடைய அமைதி, இந்த மாவட்டத்தினுடைய அமைதி எல்லாம் போயிடும். ஏன்னா அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் வாய் திறந்தாலே பொய்ய தவிர எதுவும் பேச மாட்டான். நடிப்பா அழுவான், தலையில உருவான், பெறலுவான், என்னென்ன நாடகம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். இப்பதான் டிஜிபி கிட்ட பேசணும்னு போய் சொல்லுவான். இப்பதான் தளபதி கிட்ட பேசணும்னு போய் சொல்லுவான். என்னென்ன நாடகம் நடிப்பான் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் இந்த பண்ருட்டி தொகுதியில் உள்ள மக்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது, தயவு செய்து ஒரு பொறுக்கிய உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யாதீங்க. நம்முடைய தொரத்தூர் ராஜேந்திரனை நீங்க தேர்வு செய்யுங்க. அவர் அமைதியானவர். ஏன்னா இப்போ ஏன் நான் சொல்றேன், இப்போ இந்த டகில் மேல எவ்வளவு குற்றங்கள் இருக்கு, வழக்கு பதிவு இருக்கு. வழக்கு பதிவுனா 4 பக்கம்.
அவன் மேல 4 பக்கம் வழக்கு பதிவு இருக்கு. அதுவும் இந்த தொகுதியில், இந்த மாவட்டத்தில், தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஒரு குற்ற பரம்பரையில வந்த ஒரு வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா? இவன் மட்டும் கிடையாது, கபில் மட்டும் கிடையாது. அவன் அண்ணன் மேல 50 குற்ற வழக்கு இருக்கு. அவன் அண்ணன் மேல இருக்கு வழக்கு. நியாயமா பார்த்தா இவங்க 2 பேரும் குண்டர் சட்டத்துல ஜெயில இருக்கணும். ஆனா உங்ககிட்ட ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நான் படிக்கிறேன் பாரு. இப்ப இவன் மேல இருக்கிற குற்றம், திமுக வேட்பாளர் கபில், அவன் மேல இருக்கிற குற்றம் பாத்தீங்கன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா 13 காவல் நிலையங்களில் 17 முறை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் திமுக வேட்பாளர், பண்ருட்டி வேட்பாளர் கபில். அதுல கொலை முயற்சி வழக்குகள் 3. நினைச்சு பாருங்க, கொலை முயற்சி வழக்குகள் 3, தேச துரோக வழக்கு 1, தேச துரோக வழக்கு 1, கலவரத்தை தூண்டும் விடும் வழக்குகள் 4. கலவரத்தை தூண்டுறது அவனுக்கெல்லாம் சாதாரண, அவனுக்கெல்லாம் 4 வழக்கு. அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்த வழக்குகள் 7. அதாவது ஒரு டிஎஸ்பியே அடிச்சிருக்கிறான். போலீஸ மதிக்கிறது இல்ல, டிஎஸ்பி அடிச்சிருக்கிறான். அவ்வளோ ஒரு தகவல். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் 3 வழக்குகள். அரசு ஊழியர் உத்தரவை மீறி செயல்படுத்துதல் வழக்குகள் 4. பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் வழக்குகள் 3. இப்ப நான் பார்த்தா எவ்வளவோ பிரிவுகள் இருக்குல்ல. சிஆர் நம்பர் 297 2018 வடமதுரை காவல் நிலையத்தில் வழக்கு. சிஆர் நம்பர் 15 2016 முத்தாண்டிக்குப்பம் காவல் நிலையம் கடலூர் மாவட்டத்தில் வழக்கு. சிஆர் நம்பர் 292 2012 கம்பைநல்லூர் காவல் நிலையம் தர்மபுரி மாவட்டத்தில் வழக்கு. அதே போல் தேச துரோக வழக்கு பாத்தீங்கன்னா நெய்வேலி தெர்மல் காவல் நிலையத்தில். கலவரத்தை தூண்டும் வழக்கில் பார்த்தா திருவல்லிக்கேணியில, நெய்வேலி தெர்மல், அதுவும் அங்க வழக்கு. அதுக்கப்புறம் வடமதுரையில் வழக்கு. பந்தநல்லூர் காவல் நிலையத்தில் அங்க 97 2018 சிஆர் வழக்கு. இப்படி சிஆர் நம்பர் 98 2018 1000 விளக்கு பகுதியில வழக்கு. மைனும் திருவல்லிக்கேணியில வழக்கு. அம்மாப்பேட்டை காவல் நிலையம் தஞ்சாவூர்ல அங்க ஒரு வழக்கு. உளுந்தூர்பேட்டை காவல் நிலையம் விழுப்புரம் மாவட்டத்தில் வழக்கு. பூக்கடை காவல் நிலையத்தில் சென்னையில வழக்கு. 1000 விளக்கு காவல் நிலையத்தில் அங்க ஒரு வழக்கு. பண்ருட்டி காவல் நிலையம் கடலூர் மாவட்டத்தில் அங்க ஒரு வழக்கு. புதுக்கோட்டை காவல் நிலையம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்க ஒரு வழக்கு. கடலூர் புதிய நகரம் காவல் நிலையத்தில் கடலூர்ல அங்க ஒரு வழக்கு. பந்தநல்லூர் காவல் நிலையம் தஞ்சாவூர்ல அங்கே வழக்கு. இப்படி இன்னும் படிச்சுக்கிட்டே போலாம். இப்படி ஒரு குற்ற பின்னணி உள்ள ஒரு வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா? நீ முடிவு பண்ணணும். ஏன்னா அவன் மட்டும் இந்த தொகுதியில வெற்றி பெற்றான்னு வச்சிருக்கீங்களேன், உங்க நிம்மதி போச்சு, உங்க வியாபாரம் போச்சு, உங்க வருமானம் போச்சு, உங்க சொத்து போச்சு, உங்க பெண்களுடைய நிம்மதி போச்சு. பெண்கள் யாரும் வீட்டு விட்டு வெளியில வர முடியாது. இந்த நகரம் மட்டும் இல்ல, இந்த மாவட்டமே அழிஞ்சுவிடும். அதனாலதான் நான் தப்பு பண்ணிருக்கிறேன், உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். அந்த மன்னிப்புக்கு பிராச்சத்தமா நான் மீண்டும் இங்க வந்து நிச்சயமாக அவனை நீங்க தேர்வு செய்யக்கூடாது என்று நான் சொல்கின்றேன். ஏன்னா எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும், சின்ன வயசுல தெரியும். எங்க இருந்தான்? திருவொற்றியூர், சென்னை திருவொற்றியூர்ல அங்க ஒரு கம்பெனியில செக்யூரிட்டியா வேலை செஞ்சான். நான் வந்து செக்யூரிட்டி வேலை நான் தப்பா பேசல, பெருமை மிக்க வேலை. செக்யூரிட்டி வேலைன்னா பெருமை மிக்க வேலை. அது வந்து நிச்சயமா அந்த செக்யூரிட்டி வேலைன்னா இப்ப அது பாட்டாளிகள் தொழிலாளர்கள் வேலை. அந்த வேலையை நான் மதிக்கிறேன். ஏன்னா நான் சொல்றது அவன் அந்த வேலையில யூனிஃபார்ம் செக்யூரிட்டி போட்டிருக்கோம். அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு திருவொற்றியூர் கம்பெனியில செக்யூரிட்டியா இருந்தான். ஆனா இப்ப என்ன பேசுறானா, இவன் தான் ராஜராஜ குடும்பத்தின் நேரடி வாரிசு மாதிரி பேசுறான். ராஜராஜ சோழன் நேரடி வாரிசு. இந்த பகுதியோட ஜமீன்தாரம் யாரடா? மொத்தம் 2 ஏக்கர் அவங்க அப்பாவுக்கு இருந்து, அவ்வளவுதான். 2 ஏக்கர் வச்சிருந்தான். ஐயா இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல, இந்த சமுதாயம் இல்லைன்னா இந்நேரம் செக்யூரிட்டி வெளில இருந்துட்டு சீஃப் செக்யூரிட்டியா இருப்பான். 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பான் சென்னையில. அவனை வளர்த்த ஐயா இன்னைக்கு இந்த சமுதாயத்தினுடைய கடவுளா பார்த்துட்டு இருக்கோம்.
சமுதாயத்தோட கடவுள் ஐயா. அப்படிப்பட்ட ஐயாவை ஒருமையில பேசுற பொறுக்கி நீ யாரா? நீ எங்க இருந்துடா வந்தது? அதை பத்தி தெரியாது எங்களுக்குலாம். ஐயாவை பத்தி பேசுற நீ, இந்த சமுதாயத்தை பத்தி பேசுற, பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசுற. எங்க இருந்துடா நீ வந்த? நீ கட்சி இல்ல ஐயா இல்லன்னா நீ யாரா? எங்க இருப்ப? அதாவது ஒரு ஐயா தான் அவனை வளர்த்து விட்டது. வளர்த்து விட்ட ஐயாவையும் சமுதாயத்தையும் கட்சியை பத்தி ஒருத்தன் கொச்சப்படுத்துறானா எதுக்கு சமம் தெரியுமா? அவனே அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறதுக்கு சமம். அடுத்த முறை ஐயாவை பத்தி கட்சியை பத்தி சமுதாயத்தை பத்தி தப்பா பேசுறானா அவனே அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறதுக்கு சமம். தேர்தல் அபிடவிட்ல பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் அபிடவிட்ல ஃபைல் பண்ணிருக்கிறான். அவனுக்கு வருமானமே இல்லையா. இந்த வருஷம் கடந்த 3 வருஷமா எவ்வளவு தெரியுமா வருமான வரி கட்டிருக்கிறான்? 0, 1 பைசா இல்ல. வருமான வரியே கட்டலையா 3-4 வருஷமா. நான் கேக்குறேன், வருமான வரியே கட்டல, வருமானம் இல்லைன்னு நீ சொல்ற, எப்படா நீ 30 பேர் வச்சு கார்ல கூட்டிட்டு போற, வர இந்த பக்கம் போற? அதுக்கு எங்க காசு வந்தது உனக்கு? அந்த 30 பேர்ல 100 பேருக்கு சாப்பாடு 3 வேளைக்கு எப்படி போடுற? அவனுக்கு சம்பளம் எப்படி நீ கொடுக்குற? வண்டிக்கு டீசல் எப்படி நீ போடுற? நீ போறது 2 கோடி ரூபாய் ரேஞ்ச் ரோவர்ல நீ போற. எங்க பணம் வந்தது உனக்கு? எங்க வந்தது? இப்படி எல்லாரையும் மிரட்டி கொள்ளடிச்சு எல்லா கம்பெனியும் மிரட்டி 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 இந்த கடலூர் வந்து கிட்டத்தட்ட 7 கம்பெனி மூடிட்டாங்க. இவன் போய் மிரட்டுறது எப்படி மிரட்டுவானா? இவனே ஆள் செட் பண்ணி அங்க போய் தகராறு பண்ணி இவரே போய் பேசுவாரா, அங்க மிரட்டி அதுக்கப்புறம் அந்த கம்பெனி முடிஞ்சு போச்சு. இதுதான் இவனுடைய வேலை. இவன் மட்டும் இல்ல, இவன் குடும்பத்தையே அப்படிதான் பண்றது. அண்ணன் தம்பி எல்லாமே இந்த வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். நான் இந்த தொகுதியில் உள்ள அனைவருக்கும் நான் எச்சரிக்கிறேன். நான் ஏன்னா இவனை பத்தி நல்லா தெரியும். அதனாலதான் உங்களுக்கு எச்சரிக்கை நான் வந்திருக்கிறேன். நான் இவன் பார்த்தா மொத்தம் அந்த அப்பா 2 ஏக்கர் தான் இருக்கு. பார்த்தா தோட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறான். தென்னந்தோப்புல தோட்டத்துல உட்காந்துக்கிட்டு காலை நீட்டிட்டு இந்த காலை ஒருத்தன் அமுக்குறானா, அந்த காலை ஒருத்தன் அமுக்குறானா, கையில ஒருத்தன் இளநீர் வெட்டி வச்சிருக்காங்க கிளவுஸ் மாட்டி. யாரா நீ? எங்க புரியல. இந்த சினிமால பாக்குறமே அது மாதிரி மனநிலையை என்னன்னு தெரியல. என்னமோ இவன் தான் அப்படி பெரிய ஜமீன்தார் மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நீ உட்கார வைக்கிறதில்ல, நிக்க வச்சே பேசுறது. இந்த ஊர் சேர்ந்த சில வியாபாரிகள் வணிகர்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்கள எல்லாம் அடிச்சு அமைச்சிருக்கிறான். நான் கேட்கிறேன், வணிக பெருமக்களே, வியாபார பெருமக்களே, நீங்க எல்லாம் சிந்திங்க. உங்க குடும்பம், உங்க வியாபாரம், உங்க கடை, உங்க எதிர்காலம், உங்க சொத்து, உங்க வீடு எல்லாம் காணாம போயிடும் இவன் வந்தானா. அதனாலதான் மீண்டும் மீண்டும் நான் எச்சரிக்கிறேன். நான் இது மட்டும் இல்ல, என்னுடைய நோக்கம் நான் ஏன் அரசியல் வந்தேன்? உங்களுக்கு சேவை செய்ய வந்தேன். ஐயா, நாங்கெல்லாம் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். அரசியல் என்பது ஒரு புனிதமான சேவை. அதுக்குதான் நாங்க வந்திருக்கிறோம். எங்களோட நோக்கம் என்ன? நான் படிச்சுட்டேன், ஐயா படிச்சுட்டார், நான் படிச்சுட்டேன். எனக்கு நீங்க படிக்கணும், நீங்க வேலைக்கு வரணும், நீங்க முன்னேறணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அதுக்காக தான் அரசியல் நான் வந்திருக்கிறேன். புனிதமான சேவை. ஆனா இவன் எதுக்கு இதுல இருக்கிறான்? அது ஒரு கட்சி வர தொடங்கி இருக்கிறான். எதுக்கு? இவன் எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும், இவன் பொழக்கணும். ஆனா ஒன்னே ஒண்ணு நான் கேட்கிறேன், இந்த மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள், ஏன்னா இந்த மாவட்டம் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி தென்னார்காடு மாவட்டம், அது என் மாவட்டம். நானும் தென்னார்காடு மாவட்டம் தான். கடலூர், விழுப்புரம் பிரிச்சிருக்காங்க. அவ்வளோ எல்லாம் என்னுடைய மாவட்டம். இங்க இருக்கிற எல்லாம் என்னுடைய தம்பிகள், இளைஞர்கள். என்னோட நோக்கம் என் தம்பிங்க நல்லா இருக்கணும். என்னோட நோக்கம் என் தம்பிங்க மேல ஒரே ஒரு வழக்கு கூட பதிவாக கூடாது. எல்லாம் நீங்க படிச்சு வேலைக்கு போகணும். 10.5 விழுக்காடு நம்முடைய ஐயா அவர்கள் வங்கிக்கு சரியாக இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார்கள். அதை கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுல நீங்க உங்க மேல ஏதாவது வழக்கு வந்ததுன்னா உங்களுக்கு வேலையை வராது, வேலையில சேர முடியாது, படிக்க முடியாது. அதனாலதான் என்ன நோக்கம், இந்த மாவட்டம் அமைதியா இருக்கணும், வளர்ச்சி பெறணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், படிக்க வைக்கணும், பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் எல்லாமே உத்தியோகத்துக்கு போயிட்டு மிகப்பெரிய வளர்ச்சி நீங்கள் அடைய வேண்டும். அதுதான் எங்களோட நோக்கம். ஆனா இவன் கூட சேர்ந்த பசங்க எல்லாம் அவன் மேல பாத்தீங்கன்னா இவன் தப்பிச்சிடுவான். இவன் கூட கிட்டத்தட்ட இது வரைக்கும் இவனால இந்த மாவட்டத்துல 500 இளைஞர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு.
500 இளைஞர்கள். நினைச்சு பாருங்க அவன் எதிர்காலம் என்ன. ஏதோ ஆசை காட்டிட்டு பேசுவான், பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணுவான். இப்படி பண்ண இப்பதான் நான் பிரபாகரனை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான். என்னன்னா போய் அதெல்லாம் டகுல் வச்சிருக்க பேர் டகுல். ஏன்னா அவனுக்கு உண்மை பேச தெரியாது. அவன் உடம்புக்குள்ள ஒரே ஒரு அணு கூட நல்ல அணு கிடையாது. ஒரே ஒரு அணு கூட நல்ல அணு கிடையாது. எல்லாமே மோசமான, எல்லாமே குற்றம். எப்படி கொள்ளடிக்கலாம், சொத்தை எப்படி அபகரிக்கலாம், மிரட்டலாம். இதுதான் அவனுடைய உடம்பில் உள்ள அத்தனை அணுக்களும் இந்த அப்படிதான் இருக்குது. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுவான், பசங்களை கூட்டிட்டு வந்து நான் அவனுக்கு ஜீப் வாங்கி தரேன், நான் பைக் வாங்கி தரேன், வாங்கி தந்துட்டு ஒரு டியூ தான் கட்டுவான். முதல்ல ஒரு டியூ கட்டிடுவான், அவ்வளவுதான். இப்படி அவ்வளவு மோசமாக இருக்கின்ற வியாபாரிகளை மிரட்டுறதும், என்ன வரதும் போறதும். இதுல என்ன பண்ணுவான்னா, இப்ப என் தம்பிங்க எல்லாம் இங்க வந்து ஏதோ ஆர்வமா ஏதாவது கட்சி வேலை பண்ணி ஏதாவது பண்ணாங்கன்னா உடனே அவங்க வீட்டுல போகும், 2 பேரும் அனுப்புவோம். அனுப்பி அவங்க அப்பா அம்மா பார்த்து பாரு உன் பையன் சரியில்லை இப்படி அனுப்புவோம். இது எல்லாம் நீ ஏற்று தெரியும், என்ன தெரியல. இப்படி ஒரு மிரட்டுற ஒருத்தன் பொறுக்கி இங்க வேட்பாளர் நிக்கிறான். அதனால நீங்க நிச்சயமாக அவனுக்கு பாடம் நீங்க புகட்ட வேண்டும். இங்க என் தம்பிங்க மட்டும் சொல்லல, இந்த ஒட்டுமொத்த இந்த தொகுதியில சொல்லிட்டு இருக்கேன் நான். அதனால இதெல்லாம் நீங்கள் பாருங்க. தொழிற்சாலை மாவீரன் உயிரோடு இருந்த காலத்துல, மாவீரன் உயிரோடு இருந்த காலத்துல இந்த டகில் மாவீரனை எதிர்த்தவன். இந்த டகில் வந்து மாவீரனை எதிர்த்தவன். மாவீரனுக்கு கொலை மிரட்டல் கொடுத்தவன் இந்த டகில். மாவீரன் உயிரோடு இருந்த காலத்துல மாவீரனுக்கு கொலை மிரட்டல் கொடுத்தவன் இந்த டகில், எனக்கு தெரியும். ஆனா ஐயா எவ்வளவு சொல்லிட்டார் மாவீரன், பாரு எங்கேயும் பண்ணா எதுவும் பண்ணாத, நீ மாட்ட அமைதியா நம்மளுடைய வேலையே வேற வேலை, வளர்ச்சி வேலையை மாவீரன் சொல்லிட்டார். இல்லன்னா இவன் முடிஞ்சு போயிடும். ஆனா மாவீரன் இறந்த பின்பு இவனமோ மாவீரனுக்கு அப்படியே தம்பி மாதிரியும், அப்படியே அந்த குடும்பத்தை வந்தா தாங்கி பிடிக்கிற மாதிரியும் நடிச்சு கிடிச்சு அந்த பசங்க, சின்ன பசங்களுக்கு தெரியல, அந்த பசங்களை அவங்க மனசை மாத்தி இப்படி இப்படின்னு இருக்கு. மாவீரன் பசங்க என்னுடைய பிள்ளைகள் போன்று. இன்னைக்கு அவங்களுக்கு விவரம் தெரியல, இன்னைக்கு விவரம் தெரியல. நிச்சயமா ஒரு நாள் விவரம் தெரிஞ்சுப்பாங்க. அன்னைக்கு வருவாங்க. நான் அன்போடு அவர்களை நான் வரவேற்பேன், நிச்சயமா நான் வரவேற்பேன். ஆனா அதை பயன்படுத்திட்டு இவன் என்னமோ அங்க மாவீரன் இருந்தப்போ நீ யாரு, நான் எங்க இருக்கிற, நீ யாருக்கிட்ட நாடகம், யாருக்கிட்ட நடிக்கிற நீ, எல்லாம் தெரியுமா? இது மட்டும் இவர் மட்டும் இல்ல, இவரு கூட்டணி தலைவர் ஒருத்தர் இருக்கார் ஸ்டாலின். நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு உண்மையிலேயே திராணி இருந்தால், தைரியம் இருந்தா அரசியல் களத்துல என்ன எதிர்க்குங்க, அரசியல் களத்துல என்ன எதிர்க்கணும். இது போன்ற கோழைத்தனமாக சகுனித்தனமாக மாவீரன் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இது பண்ற அது பண்ற சொல்லிட்டு எங்களுக்கு எதிர்க்கின்ற ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு திராணியம் கிடையாது, தைரியமும் கிடையாது. அரசியல் களத்துல நான் தயாரா இருக்கேன், என்ன எதிர்க்க. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஏன் நீ பண்றீங்க? இது கோழைத்தனம், இது கோழைத்தனம், பேடித்தனம், கோழைத்தனம். நாங்கெல்லாம் இந்த நேரடியாக தைரியமா அரசியல் களத்தில் இருக்கிறவங்க நாங்கெல்லாம். அதனால இதெல்லாம் நீங்கள் பார்க்குங்க. ஏன்னா என்னுடைய நோக்கம் இதெல்லாம் நீங்க நிச்சயமா இந்த பகுதி வளம் பெற வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். அதனால்தான் நான் இன்னைக்கு நான் பேசுறது இது வரைக்கும் என் வாழ்நாள் இப்படி நான் பேசுறது கிடையாது. மேடையில மட்டும் இல்ல, சும்மா கூட நான் அப்படி நான் பேசுறது கிடையாது. சும்மா வீட்டுல கூட நான் அப்படி பேசுறது கிடையாது. ஆனா இன்னைக்கு பேசணும்னு ஒரு கட்டாயம், பேசணும்னு பேச வேண்டிய கட்டாயம். ஏன்னா மீண்டும் நான் சொல்றேன், மன்னிப்பு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இது போன்ற ஒரு பொறுக்கிய உருவாக்கியதில் அதுல எனக்கு ஒரு பங்கு இருக்கு. அதற்கு பிராயச்சத்தமா நான் கேட்கிறேன், இந்த தப்ப மட்டும் நீங்க யாரும் செஞ்சிடாதீங்க. இப்படி மோசமான ஒரு வேட்பாளர் இவன் சீட்டுக்காக என்ன வேணா பண்ணுவான், யார வேணா திட்டுவான், எப்படி வேணா பேசுவான். சீட்டு நாளைக்கு பாரு ஸ்டாலின், நாளைக்கு ஸ்டாலின் மோசமா பேசுவான், நிச்சயமா பேசுவான்.
அவனுக்கு மானம் ஈனம் ரோசம் சூடு சொர்ண இது கொள்கை கீழ்கை எந்த கத்திரிக்காயும் கிடையாது. அவனுக்கு பணம் பணம் பதவி வெறி அவன் மட்டும்தான், அவன் குடும்பம். அதனால அவன் கூட இருக்கிற இளைஞர்கள் அன்பான வேண்டுகோள், என்ன நோக்கம் நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். அதாவது இப்ப பார்த்தா இவனுக்கு தமிழ்நாட்டுல எல்லா ரவுடியும் கூட லிங்க் இருக்கு, எல்லா ரவுடி கூட லிங்க் இருக்குது. இவனுக்கு கூட இருக்கிற பசங்க எல்லாம் அவன் என்னன்னா நான் டகுலால் வந்திருக்கேன் தெரியுமா, என்ன என்ன ஆயிட போகுது இப்படி அந்த பசங்க எல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு. நிச்சயமா யாரும் அவங்க கூட சேராதீங்க. அவன் ஒரு தீய சக்தி, தீய சக்தி. அவன் இந்த மண்ணுக்கு மட்டும் இல்ல, இந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு தீய சக்தி. அவனை யாரும் கூப்பிட மாட்டாங்க, அவனே போய் நிற்பான். கல்யாணத்துல யாரும் கூப்பிட மாட்டாங்க, அவனே போய் நிற்பான். எங்கேயாவது போராட்டம் பண்ணானா அவனே போய் நிற்பான். நின்று யார் போராட்டம் பண்ணாலும் அவன் கையை பிடிச்சி போட்டோ எடுத்துப்பான். போட்டோ எடுத்து பார்த்து அடுத்த நாள் பார்த்து அவன் போட்டோ பேப்பர்ல வரும், காசு கொடுத்து பேப்பர். அந்த போராட்டம் பண்றவர் அவர் அந்த படத்தையே வரமாட்டார். இதுதான் இது போன்ற கிட்டத்தட்ட கீழ்த்தரமான அரசியல் செய்கின்ற ஒரு நபர். அரசியல் நான் சொல்ல மாட்டேன், கட்ட பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, வழிப்பறி, கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு. இதை விட தமிழ்நாட்டில் ஒரு கேவலமான வேட்பாளர் இவனை விட யாருமே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் மீண்டும் மீண்டும் நான் எச்சரிக்கிறேன் உங்களை, இந்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அத்துணை தாய்மார்களையும், அத்துணை வியாபாரிகளையும், அத்துணை விவசாயிகளையும், அத்துணை இளைஞர்களையும், அத்துணை அரசு ஊழியர்களையும், அத்துணை மாணவர்களையும், அத்துணை பேருக்கும் உங்களை மன்றாடி உங்களை கேட்டுக்கிறேன், மன்றாடி கேட்டுக் கொள்கின்றேன். நீங்க நிச்சயமாக நல்ல ஒரு வேட்பாளர் சொரத்தூர் ராஜேந்திரன். அவருக்கு சட்ட பஞ்சாயத்து என்னன்னு தெரியாது, பிரச்சனைனா என்னன்னு தெரியாது. அவர் பேசுறதே ரொம்ப அமைதியா பணிவா பேசுவார். உண்மையிலே பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அவங்க தாத்தாவுக்கு 500,000 ஏக்கர் இருக்குது. இப்ப அதை வித்துதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அரசியல் எதுவும் சேர்க்கல, சொத்து சேர்க்கல. 1000 ஏக்கர் அவங்க அப்பா சொரத்தூர்ல பார்த்தா 1000 ஏக்கர் அவங்க அப்பாவுக்கு இருந்தது, அவங்க தாத்தாவுக்கு இருந்தது. அந்த சொத்தெல்லாம் அவர் அழிச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொத்தை அரசியல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இவன் 2 ஏக்கர் வச்சிருந்தான். இன்னைக்கு பார்த்தா எத்தனை எங்கெங்கே ஏக்கரு, அங்க ஸ்கூல அபகரிச்சுட்டான், இந்த ஃபேக்டரி அபகரிச்சுட்டான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு, மிரட்டி மிரட்டி பண்ணிட்டு இருக்கிறான். அதனால இதெல்லாம் மனதிலே வையுங்கள். அவன் இருக்கிற கூட்டணியை நினைச்சு பாருங்க, அந்த கூட்டணியில யார் யார் இருக்கான்னு நினைச்சு பாருங்க. அதனால சுத்தமா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு வந்துட்டு இருக்கோம். அதனால அவனுடைய அரசியல் பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் அவனுடைய அரசியலுக்கே ஒரு சாகுமணி. நீங்க தொகுதியில் உள்ள இங்க பண்ருட்டி தொகுதியில் உள்ள அத்தனை பேரும் அடிக்க வேண்டும். இதுக்கப்புறம் அரசியலை விட்டு ஓடணும், அவன் வேண்டான்னு சொல்லணும். ஏன்னா எல்லாமே இப்போ ஒதுக்கிட்டாங்க. அவனை பத்தி தெரியும், சும்மா பேசிக்கிட்டு இப்படி இப்பயே பாத்தீங்கன்னா 30-40 கார்ல அங்க இருக்கிற பொறி ரவுடி பசங்க உள்ள வச்சுக்கிட்டு இங்கே இப்படி அப்படி போயிட்டு இருக்கிறான். அதனால எம்எல்ஏ மட்டும் ஆயிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, உங்க கதை முடிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் சொல்றேன், இப்பயே நான் எச்சரிக்கிறேன் இதெல்லாம். அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து நிச்சயமாக நல்ல ஒரு முடிவெடுங்கள். நம்முடைய சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும். அதனால நீங்க எல்லாம் பாருங்க, அவன் வருவான், இந்த தேர்தலில் வருவான், 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுப்பான், 500 ரூபாய் 1000 ரூபாய் லஞ்சமா கொடுப்பான், ஒரு ஓட்டு கொடுப்பான். அதெல்லாம் தப்பி தவறி யாராவது 500 1000க்கு ஆசைப்பட்டீங்க, உங்க வீட்டு பெண்களை ஞாபகம் வச்சுங்க, உங்க வீடு ஞாபகம் வச்சுங்க, உங்க சொத்து ஞாபகம் வச்சுங்க, உங்க நிம்மதியை ஞாபகம் வச்சுங்க, இந்த மாவட்டத்தின் வளர்ச்சியை ஞாபகம் வச்சுங்க. எதுவுமே வர 500 1000க்கு ஆசைப்பட்டீங்க, உங்க வாழ்க்கையே நாசமா போயிடும். அதனால இதெல்லாம் சிந்திங்க. இது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை, இது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. இந்த நகரத்தில் மட்டுமல்ல, இந்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை பார்க்கிறேன் நான். அதனால நீங்க எல்லாம் பாருங்க, நம்முடைய சொரத்தூர் ராஜேந்திரன் சொல்லிட்டார்ல, இங்க கல்லூரியை நான் கொண்டு வருவேன், குளிர் 17 தொழிற்சாலையை நான் கொண்டு வருவேன், முந்திரிக்கு நான் 17 தொழிற்சாலை, மதிப்பு கூட்டுற தொழிற்சாலை நான் இங்க கொண்டு வருவேன். இப்படி அவ்வளவு அந்த மருத்துவமனை 24 மணி நேரம் மருத்துவமனையாக நான் உயர்த்துவேன். இதுதானே தேவை, இதுதானே தேவை. இது நிச்சயமா நம்முடைய சொரத்தூர் ராஜேந்திரன் செய்து கொடுப்பார், உங்களுக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பார்.
ஆனா அவன் எதுவுமே பண்ண மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். வருவான், போவான், மிரட்டுவான். எல்லாம் போய் எத்தனை இந்த வியாபாரிகள் வணிகர்கள் எத்தனை பேர் அடிச்சிருக்கிறான் எனக்கு தெரியும், அது அவங்களுக்கும் தெரியும். எத்தனை பேர் கூப்பிட்டு மிரட்டி அடிச்சிருக்கிறான். அவன் மிரட்டுறதுதான் அவருடைய வேலையே. இவ்வளவு காமிச்சல இத்தனை வழக்குகள், இத்தனை வழக்குகள் உள்ள ஒரு வேட்பாளர் வேண்டுமா, அல்லது அமைதியா நல்ல ஒரு மனிதர், ஒரு விவசாயி சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் வேண்டுமா என்று நிச்சயமாக நீங்கள் முடிவு செய்யுங்கள். நிச்சயமா நல்ல முடிவு எடுப்பீங்கள். அதனால நம்முடைய அமைதியானவர், ஒரு விவசாயி, உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர், எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டாரு. உங்ககிட்ட டொனேஷனோ கலெக்ஷனோ மிரட்டலோ அவருக்கு எதுவும் தெரியாது. அவர் சொத்து தான் மத்தவங்களுக்கு கொடுத்திருக்கிறார் தவிர மத்தவங்க சொத்து அவர் எடுத்தது கிடையாது. ஆனா இந்த தகுடு எல்லா சொத்தும் புடுங்கிட்டு, எல்லா நிம்மதியும் புடுங்கிட்டு, இங்க இந்த மாவட்டத்தில் இளைஞர்களுடைய நிம்மதியை புடுங்கி, இளைஞர்களுக்கு வழக்கு மேல வழக்கு இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி, எல்லாரையும் மிரட்டி அங்க கொலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கின்ற அந்த தகுல நிச்சயமா நீங்கள் எதிர்க்க வேண்டும். நிச்சயமாக நம்முடைய சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களை நீங்கள் எல்லோரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இது கொரோனா தொற்று காலம். இந்த நீங்க எல்லாம் பத்திரமா ஜாக்கிரதையா இருக்கணும். நான் அன்பான வேண்டுகோள், நீங்க எல்லாம் மாஸ்க் போட்டுருக்க. ஏன்னா இப்ப 2வது அலை, செகண்ட் வேவ் இப்ப கொரோனா தொற்றுல வந்துட்டு இருக்கு. நான் பேசுறதுக்காக என்ன மாஸ்க் கழட்டி இருக்கிறேன். நான் உள்ள போனோன்னா மாஸ்க் போட்டுப்பேன். நான் வண்டியில போன உடனே நீங்க எல்லாம் மாஸ்க் போட்டுக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப கவனமா நீங்க பத்திரமா இருக்கணும். உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய நலம் தான் எனக்கு முக்கியம். மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். நீங்க நல்ல உடல்நலத்தோட பாதுகாப்பாக நீங்க எல்லாம் இருக்கணும். இந்த கொரோனா தொற்று காலத்திலே நீங்க எல்லோரும் மாஸ்க் அணிந்து நீங்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, மீண்டும் சொல்வதெல்லாம், இந்த தொகுதி அமைதியா இருக்க வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், ரவுடிசம்லாம் இருக்கக்கூடாது, சட்ட பஞ்சாயத்துலாம் இருக்கக்கூடாது, குண்டர் சட்டம் எல்லாம் மிரட்டுறது, நில அபகரிப்பு எதுவுமே இருக்கக்கூடாது, அமைதியா இருக்கணும். அதற்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வாருங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி.